எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸ் இருக்குது சந்தையில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் 1.4 லேக் குடும்பங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2017-18 வந்து கிராமத்தில் 14%, நகரத்தில் 19% மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் 47, நகரத்தில் 44% வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கிராமத்தில் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 13,000 ஆகுது அப்படிங்கிறாங்க, 13-14. இதே நகரத்தில் 23-24ங்கிறாங்க. டாக்டர் ஃபீஸ் கிராமத்தில் 4,000 சம்திங், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா. இதே நகரத்தில் 6,000 சம்திங். அந்த மெடிசன் எல்லாமே கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் 32,000 செலவாகுதுங்க. 32-33 ஒரு பர்சனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா. இதே நகரத்தில் 46-47 வந்து செலவாகுதுங்க. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 6,000 தான் செலவாகுது, 6,000-7,000 தான். ஏன் இவ்வளோ பேருக்கு இப்போ இன்சூரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு நம்ம பிரதம மந்திரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க இல்லையா, அதனால கிட்டத்தட்ட 12 கோடி குடும்பங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இவ்வளோ வாங்கியும் நம்ம கையிலிருந்து கொடுக்குற அமௌண்ட் தான் அதிகமாக இருக்குது. 50% கையில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம கையிலேருந்து செலவு பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப இது வந்து நல்லா இல்லை. ஆக்சுவலி உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லுதுன்னா 15% கீழே இருக்கணும். ஓஓபினா நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து 15% கீழே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து 40% மேலே இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இவங்களோட ரிசல்ட் வந்துச்சு, நல்ல ரிசல்ட் தாங்க. பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2030 நாங்கள் ஜிடிபியில் 25% பேலன்ஸ் எங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ 20% இருக்குது, 2030 25% வருதும் அப்படிங்கிறாங்க. ஒரு கோல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டோட மதிப்பு என்ன, 71.62 லட்சம் கோடி. ஆனால் இப்போ ஃபியூச்சரில் அது நிறைய மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ 2030 ஒரு ஏபிசிடி அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா எல்லா பிரான்ச்லேருந்தும் டெபாசிட் வரணும். பினா பேலன்ஸ் ஷீட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும். சினா கஸ்டமர் சர்வீஸ் வந்து எக்ஸலன்ஸாக இருக்கணும். டினா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 800 மாவட்டத்தில் 1% ஷேராவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட யோனோ 2.0 அந்த ஆப் மூலமாக நல்லா பண்ணி இன்னும் நிறைய ஆதாரம் இது வந்து திரட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ வந்து இது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, கரண்டாக வந்து 1111 ரூபாயில் இருக்குங்க. இந்தியாவோட டாப் பேங்க் பப்ளிக் செக்டாரில், ப்ரைவேட் செக்டாரில் இல்லை, பப்ளிக் செக்டாரில். ஸோ குட் பேங்க். யாருக்காவது இதில் வந்து இது ஐடியா இருந்தால் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஐஆர்எஃப்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 2030 3 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 25% ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறாங்க. இவங்க வந்து 3 லட்சம் கோடி வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐஆர்எஃப்சிங்கிறது ரயில்வேக்கு வந்து தேவைப்படுற அமௌண்ட்டு கடனாக கொடுத்து வாங்குற ஒரு நிறுவனம் தான். இப்போ மொத்தமாக அவங்கள அங்கிருந்து 35,000 கோடி கடன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கடன் கொடுத்த 25,000 கோடிக்கு புதுசாக கொடுக்கும்போது 10,000 கோடிக்கு. ஸோ 2026 30,000 கோடி வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு 2.0 சொல்லலாம் ஐஆர்எஃப்சி. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே ரயில்வேக்கு மட்டும்தான் அவங்க கடன் கொடுக்கணும். பட் இனிமேல் என்டிபிசி, ஐஓசிஎல், கோல் இண்டியா போன்ற பப்ளிக் செக்டருக்கு வந்து அவங்க கடன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி 0 என்பிஏலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் 0 என்பிஏ இருக்குது. கவர்மெண்ட் அசெட் வந்து ஃபண்ட் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அசெட் வந்து என்பிஏ சான்ஸ் இருந்தாலும் நாங்கள் ஃபண்ட் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாரோயிங் காஸ்ட் வந்து 6.5 தாங்க. இது முன்னாடி விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 40 ரயில்வே மார்ஜின் வந்து 40 பாயிண்ட்ல தான் இருக்குது. ஸோ ஒரு சேஃப் அசெட்டில் தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. இப்போ டவுனில் தான் இருக்குது, 100 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ப்ரைஸ். பிலோ 40 இது அது வந்து கரெக்டான ப்ரைஸ். அப்போ மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் பாருங்கள், 80 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மேபி 80 போனால் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் திரும்பி 40 போகுமான்னு தெரியல, போனால் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஸ். நேற்று தான் ஜியோ ஃபினான்ஸ் பற்றி நம்ம நியூஸ் பார்த்தோம். அவங்களோட ரிசல்ட் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு. ஸோ அது அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ்லையும் இன்றைக்குமே ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. இப்போ கரண்டாக 234 ரூபாயில் இருக்குது. ஸோ பிலோ 200 எனக்கு தெரிஞ்ச ஒரு குட் பெட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோட ஓன் இதுதாங்க. நான் மற்ற எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் சொல்கிறேன். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எம்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா,
இப்போ வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து ஒரு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஹோம் லோன், கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறோம், பர்சனல் லோன் கொடுக்க போகிறோம், இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், டிஜிட்டல் கோடு, யூபிஐ சர்வீஸ், டேக்ஸ் ஃபில்லிங், சேவிங் அக்கௌண்ட், லோன் எல்லாமே நான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்படி கொடுக்கறதுனால தான் எங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இன்னும் நிறைய ரெவன்யூ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து -14% குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் பண்ணி அவங்க இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஸ்டாக்ஸுங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதாவது ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிற டிரான்ஸ்மிஷன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பார்க் ராஜஸ்தானில் இருக்குங்க. ஆனால் எலக்ட்ரிசிட்டி வந்து மும்பைக்கு தேவைன்னா அந்த 2000 கிலோமீட்டர் பவர் எப்படி கொண்டு போவாங்கன்னா இந்த ஹெச்டிவிசி லைன் மூலமாக. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் தான் இது வந்து ஏசியை விட மிகவும் எஃபிஷியண்டாக இருக்கும், அதான் ஏசி கரண்டை விட. ஸோ அதுதான் ஹெச்டிவிசிங்கிறது, ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் முக்கியமான கம்பெனி அது ஜி வெஞ்சர், அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஜி வெஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி இருப்பாங்க, ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4300 200 சம்திங்கில் இருக்குது, 252 இருக்குதுங்க. அப்புறம் ஹிட்டாச்சி எனர்ஜி பாருங்கள் 30,000 இருக்குது. அப்புறம் சீமன் எனர்ஜி பாருங்க 3225 இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வாங்கலாம், பட் ஆல்ரெடி ஹைலி ஓவர் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்டாக்லாம் வாங்கினா கொஞ்சம் யோசிச்சு. அதோட பி பாருங்களேன் 36 இருக்கு, மீடியம் பி 36 இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு கம்மியாகுதோ அன்னைக்கு வேணா இந்த ஸ்டாக் நம்ம வந்து கண் வைக்கலாம். மற்றபடி கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரி ஹிட்டாச்சி, சீமென்ஸ் இதெல்லாமே ஃபாரின் கம்பெனி. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்கணும், பேட்டர்ன்லாம் கொடுக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நேற்று நம்ம வந்து முஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம். அந்த முஞ்சாரோ அப்படிங்கிற அந்த ட்ரக் கொடுக்க மூலமாக ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலராக பீரியட் வந்துச்சு, இயற்கையாகவே வந்துச்சு. அப்புறம் வந்து வெயிட் லாஸ் ஆகுது, சுகர் குறையுது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறோங்களா. இப்போ அந்த ட்ரக்கை நம்ம ஊரில் ஹரியானாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலியா தயாரித்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 260க்கு மேலே ஒன்று போலியா வந்து தயாரித்து விற்றுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி இப்போ அதை அழிச்சிட்டாங்க. இதை இந்த முஞ்சாரோ வந்து எலி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க. டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரக்குங்க. இது டாப் செல்லிங்கில் இருக்குது இந்த ட்ரக்கு. அதனால அதை வந்து இந்த மாதிரி ஃபேக்காக வித்துட்டு இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மருந்து வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க, கரெக்டான ஆத்தரைஸ் பர்சன்ட்டை வாங்குங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2030 இதோட மதிப்பு 8000 கோடி வரணும் அப்படின்னு அவங்க வந்து இந்த ட்ரக்கோட மதிப்பு வரணும் அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே ரிலேட்டட் நியூஸ் தான் இன்னொன்று வந்திருக்கு. என்னன்னா நம்ம இதே தான் அந்த GLP-1 ட்ரக் யூஸ் பண்ணோம்னா இது வந்து இப்போ இந்தியா விசஸ் ஜப்பான் விசஸ் சைனா விசஸ் ஜப்பான் அப்படின்னு வந்திருக்கு. இவங்க எல்லாருமே இந்த முஞ்சாரோ, ஒசாம்பிக் இதெல்லாம் வந்து போட்டி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா ஜப்பான்ல வந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. பட் நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. பட் நம்மளோட பேஷண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நம்ம பண்ணிருக்கோம். இந்த GLP-1 அப்படின்னா என்னன்னா குளுக்கோன் லைக் பெப்டைட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணா உங்களோட நீங்கள் சாப்பிட்டோன்னா உங்கள் உடம்பை உங்களோட உணவு செரிக்கிறதுக்காக பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வகையான இது வந்து ஒரு ஹார்மோனை வந்து இது சுரக்கும். அதுதான் இது. ஸோ இது என்ன பண்ணால் உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட பசியை குறைக்கும், அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ட்ரக்கை தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வித் வெயிட் லாஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, டயபெட்டிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டயபெட்டிஸ் வந்து இந்தியா தான் டயபெட்டிஸில் 2வது இருக்குது உலகிலே. 100 மில்லியன் பீப்புள் டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ 1 கோடி மட்டும் தான் நம்மகிட்ட வந்து GLP வேல்யூவே இருக்குது. ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா 15 to 20 பில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா இதுக்கு வந்து மந்த்லி காஸ்ட் வந்து 8,000 to 17,000 ஆகுதுங்க. ஸோ நம்ம இன்கம் வந்து குறைவு இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்காக. அது மாதிரி இன்சூரன்ஸும் இந்த மருந்துக்கு வந்து கவர் பண்ண மாட்டேங்காங்க. அதனால நம்ம இதில் பெருசாக கிரேஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் நம்ம இதில் வந்து கொஞ்சம் முன்னேறி போய் இந்த மாதிரி ட்ரக் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படணுங்க. அப்போ தாங்க நம்ம கண்ட்ரிக்கும் நல்லது, இன்வெஸ்டருக்கும் நல்லது. நெக்ஸ்ட் பாரத் ஏர்டெல் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அகைன் இது என்னோட நான் ஓன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க. அண்ட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கவும் செய்வேன், நல்ல ஸ்டாக். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க டேரிஃப் வந்து ஏற்ற போகிறாங்க. இது வரைக்கும் 84 டேஸ்க்கு வந்து 1.5 GB டேட்டா கொடுக்க பிளான் வந்து 859 இருந்துச்சு. இப்போ அதை வந்து 899 உயர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் 799 ரூபா பிளானை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் இனிமேல் வரும். ஆக்சுவலாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா ARPன்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர். இவங்ககிட்ட தான் அதிகம். இவங்க ஒரு யூசருக்கு வந்து 259 ரூபா.
இண்டஸ்ட்ரி லீடர் வந்து ஏர்டெல் தான். ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 213 ரூபா. இவங்களுக்கு அவங்க டிஃபரெண்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40+ இருக்கு. ஸோ இந்த ஹைக் ஏன் ஹைக் கிட்டத்தட்ட 40 ரூபா ஹைக்கு 4.7% இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்றாங்கன்னா ஏர்டெல் வந்து இதை வந்து ஒரு டெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணி இன்னும் அவங்களோட growth பெருசாக்கலாம் ட்ரை பண்றாங்க. அவங்களோட 5G இருக்கு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணிருக்காங்க. மேபி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பேக்லையுமே அவங்கள 40 to 30 rupees இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஏர்டெல்ங்கிறது குட் கம்பெனி, பட் என்ன பண்ணுறது, அகைன் ஃபோனு வந்து அத்தியாவசியமாக ஆயிடுச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஆகிப்போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று இன்சூரன்ஸ் ரிலேட்டட் நியூஸுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரெக்கார்ட் growth வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஃபயரு, லைபிலிட்டி எல்லா இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா 3.36 லட்சம் கோடி வந்து நம்ம ஊரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால மேபி இது இன்க்ரீஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இன்னொரு சின்ன நியூஸ் இருக்கு, என்னன்னா உங்களோட ஹெல்த் கவரை வந்து கொஞ்சம் டாப்அப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். இது ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். ஆஃபீஸில் கவர்னு எடுக்காமல் விட்டுருவாங்க, அப்படியே கவர் தான் கம்மியாக எடுப்பாங்க. ஸோ மினிமமாக ஒரு ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தை இருந்தால் 10 லட்சம் எடுங்க, 2 குழந்தைங்க தான் 15 லட்சம் எடுங்க. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுதுங்க. உண்மைதாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுக்கணும். 10 to 15 lakhs மினிமம் எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ உதவும் நமக்கு தெரியாது, ஆனால் உதவும் கரெக்டான சமயத்தில் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க. இந்த நியூஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடைச்சாலோ, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.